வணக்கம். இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்க்குற ரோஜா எவ்வளோ அழகாக இருக்குது. இது கோகோபீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. கோகோபீட்லேயும் நமக்கு நிறைய பூக்களை கொடுத்துரும் ரோஜா செடிகள் என்பதற்கான ஒரு பதிவு தான் இது. பாருங்கள், இது ஃபுல்லாக பெரிய தொட்டியில் மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு சின்ன தொட்டியில் இருந்தது, இப்போ பெரிய தொட்டியில் மாற்றிட்டேன். நீங்கள் சின்ன தொட்டியில் வளர்த்துட்டு மண்ணுலேயும் வளர்க்கலாம் அல்லது கோகோபீட்லேயும் வளர்க்கலாம். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இப்போ கோகோபீட்டில் வளர்த்துட்ருக்கேன். பரவாயில்லைங்க, நல்ல ஒரு மொட்டுக்கள் நிறையவே கிடைக்கிது. இது டெய்ஸின்னு சொல்லக்கூடிய நாட்டு ரோஜா, டெய்ஸி ரோஸ்னு சொல்லுவோம். நாட்டு ரோஜா எப்படி பன்னீர் ரோஜா, ரெட் கலர் ரோஸ் இதெல்லாம் பூக்குதோ அதே மாதிரியே இது வெள்ளை நிறத்தில் ரொம்ப அழகாக பூத்துரும். ஒரு லேசான மனம் இருக்கும், அந்த வாசனை நல்லா இருக்குங்க. இந்த ரோஜா உங்கள் வீட்லேயும் நீங்கள் வளர்க்கலாம். அதிக பூக்களை கொடுக்கக்கூடியது இது. எப்படி பன்னீர் ரோஜா எப்போவுமே தொடர்ந்து வருடம் முழுவதும் பூக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோ, அது போலவே இந்த டெய்ஸின்னு சொல்லக்கூடிய ஒயிட் ரோஸ் நமக்கு அழகாக மொட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல பெரிய அளவுலேயும் பூத்துரும். இப்போ தொடர்ந்து எங்கள் வீட்டில் இது பூத்துட்ருக்கு. மேலும் மேலும் செடி வளர வளர இன்னும் பூத்துரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.